வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் ரேஷன் கார்டு பற்றின ஒரு முக்கியமான அப்டேட்டை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கடந்த ஒரு 8 மாதமாகவே தமிழ்நாட்டில் யாருக்குமே ரேஷன் கார்டு விநியோகிக்காமல் இருக்காங்க. அதுக்கு என்ன ரீசன் சொல்லி நான் ஒரு ஆர்டிஐ போட்டிருந்தேன். அந்த ஆர்டிஐயில் அவங்க என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஆர்டிஐ மனு கொடுத்துருந்தேன். அந்த மனுவில் 2 கேள்வி கேட்டிருந்தேன். அதில் முதல் கேள்வி என்னென்னா, புதிய குடும்ப அட்டைக்கான டிஎன்பிடிசி இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கும் போது விண்ணப்பம் பரிசீலிக்கப்பட்டு அட்டை பெறுவதற்கு தமிழக அரசால் நிர்ணயிக்கப்பட்ட கால அளவு எத்தனை நாட்கள் என்ற தகவலை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்கிறேன். அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்கன்னா, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி விண்ணப்பித்து 30 நாட்களுக்குள் குடும்ப அட்டை அச்சிட்டு வழங்கப்படும் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவதாக குடும்ப அட்டையில் முகவரி மாற்றம், பெயர் சேர்த்தல் மற்றும் பெயர் நீக்கம் போன்ற வேண்டுகோள்கள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கும் போது எத்தனை நாட்களுக்குள் பரிசீலிக்கப்படும் என்ற தகவலை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்கேன். அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, குடும்ப அட்டையில் முகவரி மாற்றம், பெயர் திருத்தம் மற்றும் பெயர் நீக்கம் செய்ய மக்கள் சாசனம் 2018 படி 3 நாட்கள் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக என்னோடய நண்பர் ஒருத்தர் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணி அவருக்கு கார்டு அப்ரூவல்லாம் ஆயிடுச்சு. ஆனால் கார்டு பிரிண்ட் ஆகி வரவே இல்லை 3 மாதமாக. அப்புறம் நான் இந்த டீட்டெயில்ஸ் சொன்னோன்னே இந்த ஆர்டிஐ மனுவோட பதிலை அடிப்படையாக வச்சு அவர் ஒரு ஆர்டிஐ மனு போட்டார். அதில் அவர் என்ன கேட்டிருக்கிறாரு அப்படின்னா, அவரும் 2 கேள்வி கேட்டிருந்தார். அதில் முதல் கேள்வி என்னென்னா, நான் கடந்த 7/6/2023 அன்று குடும்ப அட்டைக்காக டிஎன்பிடிஎஸ் இணையதளத்தில் விண்ணப்பித்திருந்தேன். விண்ணப்ப எண் போட்டிருக்கிறாரு. எனது விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. ஆனால் 3 மாதங்களாகியும் இதுவரை குடும்ப அட்டை அச்சிட்டு வழங்கப்படவில்லை. எனவே எங்கள் குடும்ப அட்டை எப்போது அச்சிட்டு வழங்கப்படும் என்ற தகவலை தருகன்னு கேட்டுக்கிறாரு. அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஜூலை 2023 மாதம் முதல் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஆணையாளர் அலுவலகத்திலிருந்து நிர்வாக காரணங்களினால் புதிய மின்னணு குடும்ப அட்டை அச்சடிக்கும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. எனவே ஆன்லைன் லாக் ரிலீஸ் செய்த பிறகு புதிய குடும்ப அட்டை அச்சடிக்க இயலும் என மனுதாரருக்கு தகவல் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவதாக இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி குடும்ப அட்டை விண்ணப்பித்த நாளிலிருந்து 30 நாட்களுக்குள் அச்சிட்டு வழங்கப்பட வேண்டும். 3 மாதங்களாகியும் இதுவரை குடும்ப அட்டை கிடைக்கவில்லை. எனவே இந்த தாமதத்துக்கு என்ன காரணம் என்ற தகவலை தருகன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க அதே பதில் தான், கேள்வி 1வது கேள்விக்கு சொன்ன அதே பதிலை தான் மறுபடியும் 2வது கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். புது ரேஷன் கார்டுக்கு இப்போ அப்ளை பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு டவுட் இருக்கும். என்ன கேட்டால் நான் இப்போதைக்கு அப்ளை பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா பழைய கார்டுலேருந்து உங்கள் நேமை ரிமூவ் பண்ணணும். அப்படி பழைய கார்டு நேம் ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த பழைய கார்டில் கிடச்சிட்ருக்கிற அரிசி, சர்க்கரை அளவெல்லாம் குறைஞ்சிரும். உங்களுக்கு புது கார்டு வர்றதுக்கும் ரொம்ப நாளாகும். அதனால் தயவுசெய்து இப்போதைக்கு புது ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணாதீங்க. பழைய ரேஷன் கார்டுலேருந்து உங்கள் பேரை ரிமூவ் பண்ணியிருந்தாலும் அதே கார்டில் திரும்ப சேர்த்து வச்சுக்கோங்க. எப்போ அப்ளை பண்ணால் உங்களுக்கு கார்டு கிடைக்குங்கிற டீட்டெயில்ஸு நான் சீக்கிரமே வீடியோ போடுறேன். அந்த அப்டேட் எனக்கு வந்தோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். எப்படி அப்ளை பண்ணால் கார்டு ரிஜெக்ட் ஆகாமல் கரெக்டாக அப்ரூவ் ஆகுங்கிற டீட்டெயிலாக உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.